வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த சில வாரங்களாக நாம் ஒருவேளை வீடுகளிலே தங்கியிருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகம்பலன் தந்து நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஏசப்பா உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை மக்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆபத்தான இக்கட்டான சூழலுமைகள் கர்த்தர் எபனேசராயிருந்து இமானுவேலாயிருந்து யெகோவா ராஃபா பரிகாரியாயிருந்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக மரித்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக உயிரோடு இருக்கிற தேவன், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. தேவனை எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். Oh glory, hallelujah, 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 praise the Lord. மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரும், வல்லமையாகி போ வந்திரும். தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்கட்கு, தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்கட்கு. தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரும், வல்லமையாகி போ. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கோ, பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கோ. பரிசுத்த ராஜனை நீர் வாருமே, பரிசுத்த ராஜனை நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரும், வல்லமையாகி போ வந்திரும். பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனை நீர் வாருமே, பரலோக ராஜனை நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரும், வல்லமையாகி போ வந்திரும். காருண்ய தேவனே கதிவும்மை அண்டினோ, காருண்ய தேவனே கதிவும்மை அண்டினோ. கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரு, வல்லமையாகி போ வந்திரு. மன்னாவின் வரவை எண்ணி நான் ஜீவிக்க, மன்னாவும் வரவை எண்ணி நான் ஜீவிக்க. ஏவுதல் தினம் தாரும் ஏகனே, ஏவுதல் தினம் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரு, வல்லமையாகி போ வந்திரு. விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரேந்துமே, விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரேந்துமே. வெற்றியடைய கிருபை தாருமே, வெற்றியடைய கிருபை தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாகி போ வந்திரு, வல்லமையாகி போ.
இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு. இந்த தாலுமக்கென்றும் ஸ்தோத்திர, இந்த தாலுமக்கென்றும் ஸ்தோத்திர. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திரு, வல்லமையாக இப்போ வந்திரு. Praise the Lord, praise the Lord. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக முழு உலகத்தின் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீர் மனிதன் அல்ல என்பதற்காக நீர் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அந்த உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் நலன் கருதி, ஜலன்களின் நலன் கருதி வீடுகளிலே தங்கியிருந்து ஆராதிக்கிற ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் மேல் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாடும்போது உதடுகளும் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்வதாகப்பா. நீதிமான் பாடி மகிழ்வானாம். ஆண்டவர் வீடுகளிலே பாடி மகிழ்ம்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நடு ராத்திரிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்த போது கட்டுகள் உடைந்தது, கதவுகள் திறந்ததே. இந்த பகல் நேரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே ஜனங்களுடைய கட்டுகள் திறப்பதா, உடைப்பதாக, கதவுகள் திறப்பதாகப்பா. ஆராதனை முழுதுமாய் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆராதனை நேரத்தின்படி மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நல்ல சங்கீத பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, டிவியில பார்க்கிற மக்கள், யூடியூப்ல கவனிக்கிற மக்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. இந்த தேவனுடைய வார்த்தை ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் எப்பொழுதாக. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்கிற பாடலை இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவன் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவன் வாழ. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார்,
என் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமான. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாய்களை திறந்து பாடலாமே. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். அறிக்கை பண்ணுங்கள். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive today. Jesus is the living God. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட பாட போகிறோம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. உலகத்தில் அநேக மகான்கள் மரித்தார்கள். நல்ல கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய நல்ல தலை சிறந்த அரசியல்வாதிகள் மரித்தார்கள். அவர்களும் நினைவு சின்னங்கள் அடைக்கப்பட்டே இருக்கிறது. பெரிய விஞ்ஞானிகள் மரித்தார்கள். ஆனால் அவருடைய கல்லறைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை, அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. அவர் மனிதனுக்காக மரித்தார். அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாய் இயேசு உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவர் நல்லவர். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு மரியை போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்றும் காட்சி தருவார். கண்ணீரோடு மரியை போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்றும் காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.
எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றான், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தான். எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றான், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தான். அப்பம் விட்டு கண்களையே திறந்து விட்டான், அப்பம் விட்டு கண்களையே திறந்து விட்டான். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே, இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலத்தால் நிறைந்திடுவோம். சொல்லுங்க, நாள்தோறும் புது பலத்தால் சேர்ந்து. ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். கம் ஆன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு பழைய ஒரு பாடல் சேர்ந்து கைத்தட்டி பாட போகிறோம். கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம், கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மயப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம், கைத்தட்டி பாடிடுவோம். கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம், கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோர் கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. அங்கே போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதிமோ. கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதரடி கொள்ளுகின்றார். இன்ன பூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்ன பூத கணங்கள் இடி ஒலி கண்டு
பயந்து நடுங்குகிறார். ஆம், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிற ஜெப வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெப வீரர். நாம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவார். நம் மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். இருக்கிறாங்களே, அல்லேலூயா, முழங்கால் படியிட்டோம் அல்லது கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்குரியவர், அவரே ஆராதனைக்கு தகுதியானவர். Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரையிலும் அது சாபத்தின் சின்னம். ஆனால் இயேசு மரித்து உயிர் தெழுந்த போதோ சிலுவை ஒரு புனித சின்னமாய் மாறிவிட்டது, ஒரு ரட்சிப்பின் சின்னமாய் மாறிவிட்டது, ஒரு பரிசுத்தத்தின் சின்னமாய் மாறிவிட்டது. Thank you Lord. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற சபை வளரும், ஆராதிக்கிற மனிதன் வளருவான், ஆராதிக்கிற குடும்பம் வளரும், ஆராதிக்கிற தேசம் வளரும். ஆராதிக்கிற குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆராதிக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆராதிக்கிற தேசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை புகழ்வதற்கு வெடித்த சிதறுகிற அருமை வார்த்தைகளை ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ரபா ஷேகந்தல ரபா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து சொல்லுங்கள். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். இருதய தாளத்திலிருந்து பரலோக பாஷையிலே அல்லேலூயா ஓசன்னா. எஸ் லார்ட். அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இருதய தாளத்திலிருந்து பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். திரும்ப சொல்லுங்களேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அறிக்கை பண்ணுங்கள். அல்லேலூயா ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. We worship you Lord. அல்லேலூயா ஓசன்னா.
அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. சொல்லுங்க. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. Hallelujah, Hosanna, we worship you, Lord. Hallelujah, praise you, Lord. Ebenezer, Lord, we worship you. Amen. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அப்படி தலைகளை தாழ்த்தி நேசிக்கிறவங்க கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களோ? யாரோ பொறுப்பெடுக்கணும், என் குடும்பத்தை நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். பொறுப்பெடுக்கிறவங்க இல்ல. எல்லா பிரச்சனையும் என் தலைமையில தான் விழுந்திருக்கு. எல்லா தேவைகளும் என் தலைமையில தான் விழுந்திருக்கு. நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது. பிள்ளைகளின் எதிர்காலத்தில் என்ன செய்வேன்னு தெரியாது. வாழ்க்கையே சூனியமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். வழி திறக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். வல்லமையுள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அன்பரே இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஒரு முறை கூட, one more time. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அன்பர் இயேசுவே ஆண்டவர். Jesus is Lord. Jesus. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த ஆராதனை நேரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு வியாதினால துக்கப்பட்டிருக்கீங்களோ? ஒரு நாள் கடன் பிரச்சனையில துக்கப்பட்டிருக்கீங்களோ? ஒரு ஊரடங்கு பிரச்சனை இருப்பதனால வேலைக்கு போக முடியல, என் வாழ்க்கையில துக்கம்னு சொல்றீங்களோ? ஐயா, சாதாரண பிரச்சனை தான், நான் மருத்துவமனை கூட போக முடியல, துக்கம்னு சொல்றீங்களா? நற்செய்தி சொல்றேன். வியாதியினால துக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. சாபத்தினால துக்கப்பட்ட கூட்டம் இருந்தது. பிரச்சனையினால துக்கப்பட்ட கூட்டம் இருந்தது. அவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் செய்யும்படிதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை பார்த்து சொல்ல போகிறோம். ஒரே ஒரு முறை மட்டும் சொல்ல போறீங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அன்பர் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று we worship you Lord. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அன்பர் இயேசுவே ஆண்டவர். கடைசி ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கிற இடத்துல ஒரு கரங்களை உயர்த்தி பரலோக பாஷையில ஆண்டவரை புகழ போகிறோம்.
Hallelujah, hallelujah, hallelujah. We worship you, Lord. Hallelujah, hallelujah. We worship you, Lord. Hallelujah. We praise you, Lord. Hallelujah, Jesus. Hallelujah. என்னோடு சேர்ந்து அப்படி தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். இந்த கொரோனா வியாதி உலக நாடுகளை தாக்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய தேசத்திலும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைய ஜெபம் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிரை தியாகம் பண்ணி மருத்துவ சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதிலே பணியாற்றுகிற காவல்துறையினருக்காக ஜெபியுங்கள். அதிலே பணியாற்றுகிற தீயணைப்பு படை வீரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அரசு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இரவு பகலும் ஓடி உழைக்கிறாங்க. எப்படி ஆகிலும் ஜனங்கள் தப்ப வேண்டும், ரொம்ப பரவிடக்கூடாது என்பதற்காக பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஜெபத்தை ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். நான் வாட்ஸ்அப்பில் சில செய்தியை பார்த்தேன். பிரேசில் போன்ற சில நாடுகளில் தெருவில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாங்க வெயில்ல. ஆண்டவரே எங்க தேசத்தை பாதுகாத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி கொள்ளை நோய் பரவன இந்த நாட்களில் இந்த கடைசி காலம் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தரும்படி நாங்கள் பாரத்தோடு கெஞ்சுகிறோம்ப்பா. யார் யார் இந்த வியாதியினுடைய அறிகுறியோடு மருத்துவமனையில் தங்கியிருக்கிறாங்களோ ஒரு நபர் இனி மறிக்க கூடாதப்பா. அவங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பட்டும். ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் பேப்பரில் பார்த்தோம், வள்ளியூர் அருகாமையில் உள்ள சகோதரன் சுகமாகி வீடு திரும்பினாருங்கிற செய்தியை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுகமாகி திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உயிரை தியாகம் வைத்து பணைய வைத்து பணியாற்றுகிற ஆண்டவரே செவிலியர்களுக்காக மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல பாதுகாவலை கொடுங்கப்பா. நல்ல கவனிக்கிறாங்களா அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கூட நேரடியாக போய் பார்க்காம தங்களை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, மறைத்திருக்கிறாங்க. அவங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. வெயிலில் நின்று ஜனங்களுக்காக பாடுபடுகிற காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதி துன்பங்களுக்கு அவர்களை விலக்குவீராகப்பா. பணியாற்றுகிற தீயணைப்பு பட வீரர்களுக்காக ஸ்தோத்திரம். கிருமி நாசினை தெளித்தவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. வாலண்டியர்ஸ் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சுகாதாரத்துறையில பணியாற்றுகிறவர்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல திட்டங்களை கொடுக்கிற ஆண்டவரே கலெக்டர்ஸ்க்காக எங்களுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உலக நாடுகளை ஆச்சரியத்தோடு பார்க்கத்தக்க அளவுக்கு எங்க நாட்டை நீர் பரிசுத்தப்படுத்தி சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வியாதியிலிருந்து பூர்ண விடுதலை தருவீராகப்பா. பொது ஜனங்கள் ஆண்டவரே தேவைக்கு மாத்திரம் தான் ரோட்டுக்கு வரணும். தங்களை மறைத்துக் கொள்ள ஞானத்தை கொடுப்பீராக. அரசாங்கம் சொல்கிற காரியத்தை ஒத்துப்போக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனுக்கு சொல்லுங்கள். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நீங்கள் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 2 வசனம் மாதிரி வசனம் வாசிக்க
நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், இந்த வாரத்தில் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 2 சாம்ஸ் 2. வசனம் மாதிரி வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி நீருடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்ல வேத பகுதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமர்ந்து சில நேரம் சங்கீத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தரோடு பேச போகிறார். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். தினமும் 3 நேரம் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக, ஒவ்வொரு நேரமும் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக குடும்பமாய் உங்களுக்காய் தேசத்துக்காய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையை ஒளிபரப்பு செய்கிற மகிமை டிவி ஊழியத்திற்கும் உணர்வுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அறிவிப்புகள். ஏதாவது முக்கியமான ஜெப விண்ணப்பங்கள் காரியங்கள் இருந்தால் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். அரசு அனுமதி கொடுத்த பிற்பாடு நாம் மறுபடியும் சபை கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 2ஆம் சங்கீதம் சாம்ஸ் 2, அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 12ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை. புதிய ஏற்பாட்டின் திறவுகோலோசனம் ஜான் சாப்டர் 3:16, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் ஏன் கோபம் கொள்ளுவார்? இயேசு அன்புள்ள தெய்வம், இயேசு மன்னிக்கிற தெய்வம், இயேசு சுகமாக்குகிற தெய்வம், இயேசு ஆறுதல் அளிக்கிற தெய்வம், இயேசு அற்புதத்தின் தெய்வம், அதிசயத்தின் தெய்வம், உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும். குமாரனாகிய இயேசு கோபப்படுகிற நாள் வருகிறது. வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஜான் சாப்டர் 3:36, 3:36 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பது இல்லை. குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பது இல்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனை விசுவாசியாதவர்கள் மேல் தேவ கோபம் இருக்குமாம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் எனக்கு பரிசுத்தம் தருகிறவர், இயேசுதான் எனக்கு பரலோகத்தை தருகிறவர், இயேசுதான் என்னை நரகத்துக்கு என்னை தப்புவிக்கிறவர் என்கிற விசுவாசம் இல்லாதவன் மேல் குமாரனாகிய இயேசு கோபப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லி இருக்கிறார். 2ஆம் சங்கீதத்திலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களாம்.
அவரை முத்தம் செய்வதென்றால் என்ன? அன்பு கூறுகிறது என்பதற்கு அடையாளம். பாதத்தை முத்தம் செய்வதென்றால் என்ன? தாழ்மையோடு அன்பு கூறுவதற்கு அடையாளம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். லூக் சாப்டர் 7 verse 38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, இயேசுவின் பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். பாவியான ஸ்திரீதான் தாழ்மையோடு பாதத்தை முத்தமிடுகிறாள். நம் குழந்தைக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்கிறோம். வயதான பெரியவர்களை கண்டால் கையை பிடித்து முத்தம் கொடுக்கிறோம். நண்பர்களை கண்டால் கட்டித்தழுவி முத்தம் கொடுக்கிறோம். ஆனால் இவள் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். தாழ்மையோடு இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி, வழியிலே என்று சொன்னால் நாம் புறப்பட்டிருக்கிறோம், ஒரு பிரயாணமாய் புறப்பட்டிருக்கிறோம். இதை நினைப்பூட்டும்படி நான் விரும்புகிறேன். வழியிலே அழியாமல் இருக்கும்படி இவருடைய பாதத்தை முத்த செய்யுங்கள். வழி என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணமாய் போனார்கள். 40 வருட பிரயாணம். ஆனால் புறப்பட்டது 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். 6 லட்சம் பெண்கள் இருக்கலாம், 6 லட்சம் குழந்தைகள் இருக்கலாம். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா சொன்னாலே 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டார்கள். 40 நாள் போக வேண்டிய பிரயாணம் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே 40 வருடமாய் மாறிற்று. நூனின் குமாரனாக யோசுவாவை காலேப் தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் மரித்து போனார்கள், வழியிலே அழிந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? நாம் பரலோகத்துக்கு பிரயாணமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராய். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படைண்டாம், காற்றையும் கடலையும் நேர்ந்திருப்பான் கலியுள்ளோன் படகில் உண்டே. அந்த பக்கத்தில் பிரயாணம் செய்கிற சியோன் யாத்ரிகர், நீ காற்றையும் கடலையும் கண்டு பயப்படாத. அதுல ஒரு சரணம் விதமாக இருக்கிறது. எந்த தேசம் இவிட அல்ல, இவிட ஞான் பரதேசவாசியானோ, அக்கறையாம் என்ற சாஸ்வத நாடு, அவிடனிக்கு ஒரு பவனம் உண்டு, அவிடனிக்கு ஒரு பவனம் உண்டு. எந்த தேசம் இவிட அல்ல. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, அந்த பக்கத்துக்கு நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வழியில அழிந்து விடக்கூடாது. பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல பையூர்ல இருந்தான், இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? பொய்யூர்ல இருக்கிறான். இனி அவன் எங்க போகணும் தெரியுமா? மெய்யூருக்கு போகணும். பையூர் என்றால் 10 மாதம் இருந்த தாயின் கற்பம். பொய்யூர் என்றால் இந்த உலக வாழ்க்கை. மெய்யூர் என்றால் பரலோக ராஜ்யம். நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணம் பண்ணுகிற பிரயாணவாசிகள். வழியிலே அழிந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, புறப்பட்டா கரெக்டா போய் சேரணும். நாகர்கோயிலிருந்து ஒரு பஸ் கிளம்பி நல்ல வால்வோ பஸ் போகுதுன்னா அது சென்னை போய் சேர்ந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். வழியில விபத்துக்குள்ளானால் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு ரயில் புறப்படுகிறது என்று சொன்னால், கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுது, டெல்லி போகுதுன்னா அது கரெக்டா போய் சேர்ந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம். வழியில பிரச்சனை எல்லாருக்கும் துக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு போனவர்கள் 2 பேர் மாத்திரம் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். மிச்சம் எல்லாரும் 40 வருஷம் பிறந்த புதிய தலைமுறை. ஏன் அவர்கள் வழியில் அழிந்து போனார்கள்? ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை என்றாலே ஒரு பயணமாய் கொண்டிருக்கிறோம். எதற்கு நேராய்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணமானார்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்து நேராய் பிரயாணமாகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். நாம் இந்த உலக காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் நடத்தப்பட்டார்கள் அல்லது மோசேயினால் விடுவிக்கப்பட்டார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருந்து விடுதலை ஆவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டது. அந்த வீட்டுக்குள் வாதை வரவில்லை, சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை. நீங்கள் நானும் விடுதலையாகி பரலோகம் போகிறதற்காக மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு பூசப்பட்டு கழுவப்படுவோமானால் அல்லேலூயா, உங்க வாழ்வில் வாதை உன் வாழ்வில் வராது. நீங்கள் வெளியே வந்து பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டினார்கள். நம் ஞானஸ்தானத்து மூலம் அந்த அனுபவத்தில் வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்வில் மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறிற்று. உங்கள் வாழ்வில் வருகிற கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். ஒரு மரம் வெட்டப்பட்டதில் போடப்பட்டது, மரத்தால் மாறா மதுரமாய் மாறிற்று. சிலுவை மரத்தால் உங்கள் வாழ்வின் கசப்பு மதுரமாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலை பிளந்து தண்ணீர் வந்தது. உங்களுக்காக மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கண்மலை அவர் பிளக்கப்பட்டார். விலா பிளந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 12 நீரூற்று 70 பேரிச்ச மரம் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படி இயேசு போய்விடவில்லை. 70 சீசர்களையும் 12 அப்போஸ்தலரையும் அவர் ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் ஆராதித்தார்கள். அந்த கூடாரம் ஒரே இடத்துல உட்காரல, அது கானானுக்கு நேராய் முன்னேறி கொண்டிருந்தது. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை ஆராதித்தார்கள். 3 பகுதி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே மகிமையாய் கர்த்தர் இறங்கி வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணவில்லை. நியூ டெஸ்டமென்ட் பீரியட் பில்டிங் இஸ் நாட் சர்ச். பைபிள் சேஸ் you are the temple of God or you are the church of God. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நமக்கு 3 பகுதி உண்டு, ஆவி, ஆத்தும, சரீரம். இன்னைக்கு நமக்குள் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். கட்டிடம் அல்ல ஆலயம். பனி படாம, மழை படாம, காற்று படாம, வெயில் படாம ஆராதிக்கிறது ஒரு கட்டிடம் தேவை. கட்டிடம் ஆலயம் அல்ல, நீங்கள் தான் ஆண்டவருடைய ஆலயம். அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கிடைத்தது. காலையிலே சாப்பிட்டு பலன் அடைந்தார்கள். நமக்கு என்ன தெரியுமா? காலையிலே தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை, அதுதான் மன்னா. காலங்கள் வந்தபோது யோசுவா காலேப் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானான் ஒரு நல்ல தேசம், இஸ்ரவேல் ஒரு நல்ல தேசம். கடந்த வருஷத்தில் மே மாசத்தில் நானும் என் துணைவியாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஸ்டடி டூர் போயிருந்தோம். 10 நாட்கள். ஒரு 3 நாட்கள் யோர்தான் தேசத்திலும், ஒரு 6 நாட்கள் 5 அல்லது 6 நாட்கள் இஸ்ரவேல் தேசத்திலும், 2 நாட்கள் எகிப்திலும் இருந்து முடிந்தது. ஆச்சரியமான இடம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை. அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு அழகு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேதத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் உண்மை. வேதத்தில் சொல்லப்பட்டது அத்தனை உண்மை. என் கண்களால் நேரடியாக போய் பார்த்தேன். ஆனால் ஏன் அவர்கள் வழியில் அலைந்தார்கள்? ஒரு திட்டத்தோடு தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஒரு திட்டத்தோடு தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஏன் அவர்கள் அழிந்தார்கள்? தேவன் அழிக்கிற தேவன் அல்ல. பைபிள் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. ஏன் அவர்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள்? நான் இன்னைக்கு சொல்ல போகிற செய்தியின் சாராம்சம் ஒரே அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை சொல்லி அமரப் போகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. The first Corinthians chapter 10 verse 1 to 13. இங்கே எழுதியிருக்கிறது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே அழிந்தார்கள்? ஏன் அவங்க வாழ்க்கையில வழியிலே அழிந்து போக காரணம் என்ன? ஆண்டவர் அழிக்கிறவரா? இல்லை. அழிப்பதற்காக எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார்? இல்லை. உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? உங்களை அழிப்பதற்கல்ல. பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் தரித்திரத்திலும் இருந்த உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த நோக்கம் என்ன? உங்களை அழிப்பதற்கல்ல, பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆனால் ஏன் அவர்கள் அழிந்து போனார்கள்? அவர்கள் எழுத்தின்படி இஸ்ரவேலர், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அவருடைய பிரயாணம் இஸ்ரவேல் தேசம் கானானுக்கு நேராய், நம்முடைய பிரயாணம் பரலோகம், பரம கானான், பரலோகத்துக்கு நேராய். அவர்களில் அழிந்து போக காரணம் என்ன? அதை குறித்து தான் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். நிறைய காரியத்தை வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் குறிப்பெடுக்கிற ஆட்களாக இருந்தால் எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்களையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நம்பர்ஸ் chapter 32 verse 10 to 15. ஆண்டவருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். Praise be the Lord. ஏன் அவர்கள் அழிந்து போனார்கள்? இன்னைக்கு நம்ம அழியாம பரலோகம் போய் சேரணும். இந்த வியாதி மாறும், சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றுவார். நீங்க இந்த உலகத்தில் கர்த்தர் தந்த நாள் வரலும் சுகத்தோடும் பலனோடும் சமாதானம் இருப்பீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் வருகை, கடைசி காலத்தை பற்றிய சம்பவங்கள் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. அப்படியானால் சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். பரலோகம் போய் சேரணும், அழிந்து போகக்கூடாது. ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனார்கள்? ஏன் அழிந்து போனார்கள்? நம்பர் 1,
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். The first Corinthians chapter 10 verse 5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களில் பிரியமாயில்லை, அதனாலே வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஒருவேளை உங்க நண்பன் உங்ககிட்ட பிரியமா இருக்கலாம், உன் சொந்தக்காரன் உங்ககிட்ட பிரியமா இருக்கலாம், உறவினர்கள் பிரியமா இருக்கலாம், நேபர்ஸ் பிரியமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், ஜீவனுள்ள தேவன் இயேசு உண்மையில பிரியமா இருக்கிறாரா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் அநேகரிடத்தில் இயேசு பிரியமாயிருக்கவில்லை, ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்கல? ஏன் உங்க வாழ்க்கையில பிரியமா இருக்கல? இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஹீப்ரூ சாப்டர் 11 verse 6. ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பிரியமா இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன், ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா? உங்க வாழ்க்கையில விசுவாசம் தேவை. You need must faith. விசுவாசம் இல்லாம நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். பாபிலோன் தேசத்தில் சிறை கைதியா இருந்த தானியேல், அவரை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாப்டர் 10 verse 11. பிரியமான புருஷனாகிய தானியேலே, சொந்த தேசம் இல்ல, சொந்த நாடு இல்ல, சொந்த பாஷை இல்ல, சொந்த கலாச்சாரம் இல்ல, ஆகாரத்திலையும் உரிமை இல்ல, ஆராதனைக்கு உரிமை இல்ல, அப்படிப்பட்ட நெருக்கத்தில் வாழ்ந்த தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள்? அவர்களில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஏன் பிரியமாயில்லை? அவர்கள் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. முதல்ல நல்ல கவனிங்க, உங்களுக்கு தேவை விசுவாசம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதை கர்த்தரை விசுவாசிங்க. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத நிச்சயம். காணாத ஒன்றை நிச்சயமா நம்புறது பேர் விசுவாசம். பரலோகத்தை கண்ணால பார்க்கல, ஆனா நான் முக்கியமா நம்புறேன், முழு மனசா நம்புறேன், பரலோகம் உண்டு, அதுதான் விசுவாசம். நான் 2000 வருஷத்துக்கு முந்தி நான் பிறக்கல, ஆனா எனக்காக இயேசு மரித்து அடக்கமடப்பட்டு உயிர் தெழுந்து என்னை உயிரோடு இருக்கிறார் நம்புகிறேன், அது பேர் தான் விசுவாசம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 23 சிங்ககவியில தூக்கி போட சொன்னாங்க. ஜெபம் பண்ணக்கூடாது, சட்டம் சரியில்லை, ராஜாவை தவிர யாரும் கும்பிடக்கூடாது. தானியேல் ஜெபித்தார், பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாதுன்னு தெரியும். ஆனால் சிங்ககவியில தூக்கி போட்ட போது சிங்கம் தானியேலை கொண்டு விடவில்லை. வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் ஆகாதிருந்தது. ஒரு சேதம் அவன்கிட்ட இல்லை. பிரியமான புருஷனாகி தானியேலை என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். வழியிலே அழியாமல் பரலோகம் போய் சேர வேண்டுமா? உங்களுக்கு தேவை விசுவாசம். எபேசியர் 2:8 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தால் ரட்சிப்பு உண்டாகிறது. மார்க்கு 16:16 விசுவாசத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறோம். கலாத்தியர் 3:14 விசுவாசத்தினாலே அபிஷேகம் பெறுகிறோம். யாக்கோபு 5:15 விசுவாசத்தினாலே உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாகிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது விசுவாசத்தினை தேவனை பிரியப்படுத்தலாம். எபிரேயர் 12:1 விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் முடிக்க வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாமோ கெட்டு போக பின்வாங்கவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வழியில் அழியாமல் பரலோகம் போய் சேர உங்களுக்கும் எனக்கும் தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லும் போது சில நேரம் அற்ப விசுவாசிகள் என்று சொன்னார். ஓ லிட்டில் ஃபெய்த் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போக காரணம் அவங்க வாழ்க்கையில
அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு தேவை கட்டாயம் விசுவாசம். நம்பர் 2, இரண்டாவது, அவர்கள் வழியில் அழிந்து போக காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The First Corinthians chapter 10 verse 6. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இச்சித்தது போல பொல்லாங்கானதை இச்சித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக யோர்தானை பிரிக்க செய்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக எரிகோவை தகர்க்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலை பிரிக்கிறார். காடையை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார். ஒரு குறைவும் இல்லை. அவங்க பாதரட்ச பழமையாகல, வஸ்திரம் தேஞ்சு பழசாகல, செருப்பு தேயல. ஆனா அவங்க வாழ்க்கையில் இருந்தது என்ன தெரியுமா? எதிர்காலத்தை கானானை யோசிக்காமல், பாலும் தேனும் ஓடுகிற அருமையான கானானை தேசிக்காமல் இச்சை. வேதம் சொல்கிறது இச்சையினால் உலகத்துக்கு கேடு சம்பவிக்கும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இச்சையினால் உலகத்துக்கு கேடு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபில் வாசிக்கிற இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு இச்சை, ஏன் தவறான பாவங்கள் இச்சை, ஏன் தவறான வாழ்க்கை இச்சை. இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே அழிய காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே அழிந்து போக காரணம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வழியிலே அழிந்து போக காரணம் 2வது இச்சை. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இச்சையினால் அழிந்து போனார்கள். ஸ்தோத்திரம். எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அந்த இச்சையை குறித்து சொல்லும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, the first John chapter 2 verse 16, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 இச்சையை அங்கே அடையாளம் காட்டுகிறார். கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள், அவர்கள் இச்சிக்கப்பட்டு தேவ திட்டத்தை அவர்கள் இழந்து தோட்டத்தை விட்டு வெளியே போனார்கள். சாபம் வந்தது, உள்ளும் குறுக்கும் வந்தது. காரணம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். சாத்தான் புசிக்க தூண்டுகிறான். இச்சையை தூண்டுகிறவன் பிசாசு, பாவம் செய்ய தூண்டுகிறவன் பிசாசு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தடம் புரண வைக்கிறவன் பிசாசு. கவனம். முதல்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சான். கண்களின் இச்சை எவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? வாங்கி புசிச்சா மாம்ச இச்சை. ஏன் செய்தா சொன்னா? சாத்தான் சொன்னா, நீங்க புசிச்ச அன்னைக்கு யார மாதிரி மாறிடுவீங்க? தேவதூதர மாதிரி மாறிடுவீங்க. இச்சையினால் உலகத்திற்கு கேடு சம்பவிக்கும். அழகா சொல்லுவேன். ஏவாள் அம்மா பார்த்தாள், ரசித்தாள், பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கு கொடுத்தாள், பாக்கியாட்டி மொத்தத்தில் கெடுத்தாள். 3 வாழ்வில் வந்தது. கண்களின் இச்சை பார்த்தாள், மாம்ச இச்சை புசித்தாள், ஜீவனத்தின் பெருமை. சாத்தான் சொன்னதுபடி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஆனா இதே காரியம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வசனங்களை வாசிக்கும் போது, Matthew chapter 4 verse 1 to 10, இதை வாசிக்கும் போது 3 காரியம், இதே 3 காரியத்தை சாத்தான் இயேசுவுக்கு கொண்டு வந்தான். உபவாசம் இருந்த நாட்களில் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று கொண்டு வந்தான். இயேசு ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தன்னுடைய மாமிசத்தை ஜெயித்தார். தேவாலயத்தில் உப்பரிக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி தாள குதிக்க சொன்னான். ஆண்டவர் ஜெயித்தார். அல்லேலூயா. பெருமையை ஜெயித்தார். மலையின் உயர்ந்த சிகரத்தில் கொண்டு போய், சமீபத்தில் ஊழியத்திற்கு 1 மாதத்துக்கு முன்பதாக கொடைக்கானல் போயிருந்தேன். மேலே போகும்போது கீழே இறங்கும் போது பார்த்தா என்ன அழகு. அப்படி கீழே பார்க்கும்போது டேம் தெரியுது, குளங்கள் தெரியுது, தோட்டங்கள் தெரியுது. வாவ், இட்ஸ் வண்டர்ஃபுல். மலைக்கு உயரத்தில் கொண்டு போய் காட்டி என் காலில் விழுந்தா எல்லாத்தையும் தருவேன்னா, இயேசு அருமையா ஜெயித்தார். பசி என்கிற மாம்ச இச்சை ஜெயித்தார். உலகத்தின் சகல ராட்சியங்களை காட்டின கண்களின் இச்சை ஜெயித்தார். மேலிருந்து கீழே கூடி இவையெல்லாம் செய்ய முடியும். ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம்,
சாத்தானுக்கு ஆண்டவரை சோதிக்க முடியுமா? முடியவே முடியாது, ஒரு நாள் முடியாது. ஏன் செய்தார் தெரியுமா? பின் நாட்களில் நமக்கு கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரும்போது இயேசு ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மாதிரியாய் அவர் வைத்தார். அல்லேலூயா. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் அழிய காரணம் இச்சை வேண்டாம், இச்சையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பொல்லாங்கானதை இச்சிக்க வைத்தான். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், இரட்சகராய் மாறினார். நீங்கள் நானும் ஜெயமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, 7ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 Corinthians chapter 10 verse 7. அங்கே எழுதியிருக்கிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். புசிப்பு தவறல்ல, நல்ல ஜூஸ் தண்ணி குடிப்பது தவறல்ல. ஆனால் உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். நோவாவின் காலத்து மக்கள் களியாட்டு, பரியாசம். வேதத்தில் வாசிக்கிறோம், களியாட்டும் பரியாசம் தகாதவைகள், ஸ்தோத்திரம் பண்ணுதலை தகும். முடங்கி கிடக்கிற அந்த நாட்கள் எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? இந்த கொரோனா வியாதி மாற எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க, நல்லது. நல்ல என்டர்டெயின் பண்ணுங்க, நல்லது. ஆனா வேதத்தில் வாசிக்கிறோம்ல, நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சு? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38, 39, 37 முதல் 39 வாசிக்கும் போது அன்னைக்கு இப்படிதான் நடந்துச்சு. நோவா சொன்னார், உலகம் அழிய போது. அது வரைக்கும் மழையே பெய்யல, பனிதான் பெய்துச்சு. ஒரு பெரிய கப்பலை செய்தார், உள்ளவங்க தப்பிடலான்னு சொன்னார், யாரும் கேட்கல. வேதம் அழகா சொல்லுது, பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், விளையாடினார்கள், புசித்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போவதோடு உணராதிருந்தார்கள். உணர்வற்ற வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, அவர் அடிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? எதற்காக கடவுள் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்? எதற்காக எனக்கு மன்னாவை தர்றார்? எதுக்காக என்ன அற்புதம் செய்கிறாருங்கிறது எண்ணம் இல்லாம புசித்து குடித்து விளையாட ஆரம்பித்தார்கள். நோக்கத்தை மறந்து விட்டார்கள். உணர்வற்ற வாழ்க்கையினால் அழிந்தார்கள். நான்காவது, 1 கொரிந்தியர் 10:7 வாசிக்கும் போது, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறிவிட்டார்கள். 2 பாவத்தை கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறார். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளோடு உங்களோட நான் பேசுறேன். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சுத்தமான யாவையும் அவர் செய்கிறார். விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், எது முக்கியமான விக்கிரக ஆராதனை? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை எழுதியிருக்கிறது. பொருள் தப்பல்ல, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. யூதாஸ் இயேசுவை ஏன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்றான்? அவனுக்குள்ள பொருளாசை. இயேசுநாதர் வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும். வாழ முடிஞ்சதா? முடியல. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை ஏன் 20 வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள்? ஏன் விற்றாங்க? பொருளாசை. தம்பி வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு வெள்ளிக்காசு கிடைக்கணும். அல்ல கவனிங்க, சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன், சகோதரியை சந்தித்தேன். அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, சாப்பாடு கஷ்டத்தில் பேங்க்ல கொண்டு போய் ஒரு சகோதரி நகையை அடவு வைக்க போயிருக்காங்க. பேங்க்ல எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அழுதாங்களாம். கொஞ்சம் ரூபா தந்தா போதும், வேண்டாம். பொருளாசைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்களே, பொருளாசைகளை சேர்த்தீங்களே. பொருள் தவறல்ல. இன்னைக்கு பொருள் ஏதாவது பயன்படுதா? இன்னைக்கு சொல்லுங்க. நகையை அடவு வைக்க முடியல. விலை கூறின காரை வாங்கி வச்சிருக்கோம், காரை ஓட்ட முடியுதா? யோசித்து பாருங்க. பொருளாசையினால என்னெல்லாமோ செய்கிறோம். இன்னைக்கு எந்த பொருளாவது உதவுதா? அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோடு பேசினேன். கோபாக்கி நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது பொருளாசை. பொருள் தவறல்ல, பொருளாசை தவறான ஒன்று. அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்கிறது.
சில வீட்டில் தேவையான பாத்திரம் இருக்கும், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க, ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது பல வருஷமாக இருக்கும். இது பொருளாசை. யோசிச்சு பாருங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக நகைகளுக்கும் முத்துகளுக்கும் பணத்தை செலவழித்து வாங்கி வைத்திருக்கிறோமே. இந்தியாவில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பசியினால் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம கோடிக்கணக்கில் நகைக்கு பணம் வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பொருளாசையாகி விக்கிரகம். கணக்கு கொடுப்பீங்களா இயேசுநாதருக்கு? எத்தனை பேர் பட்டினி கிடக்காங்க, என்ன செய்திருக்கீங்க? இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே, ஆயிரங்களுக்கு சாப்பாடு போடலாம், அந்த அளவுக்கு வசதி உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு 10 ஏழைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உங்களால் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா? முடியல. ஏன் தெரியுமா? பொருளாசை. கொடுக்க மனதில்லை. எல்லாரையும் சொல்லலை, சிலரை நான் சொல்லுகிறேன், பதிவு செய்கிறேன். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். செய்யுங்கள். பொருள் தவறல்ல, பொருளாசை. அதுதான் விக்கிரக ஆராதனை. கர்த்தரை விட்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவனை விட்டு வேற யாரையோ சேவிப்பது, அதுதான் விக்கிரக ஆராதனை. கர்த்தர் வெறுக்கிறார். 5வது ஒரு காரியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:8 அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அசுத்தமான வாழ்க்கை, தடம் புரண்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தந்த மனைவியை நேசிங்க, ஆண்டவர் தந்த புருஷனை நேசிங்க, ஆண்டவர் தந்த குடும்பத்தோடு நல்ல ஐக்கியமா இருங்க. ஒரு நாளும் வேசித்தனம் விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். இது பயங்கரமான பாவம். வேசி கள்ளர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். விபச்சாரக்கார தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறேன். 6வது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:9 அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். ஒரு நாளும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருங்கள். அழகு எழுதியிருக்கிறது, நிறைய வசனங்களை சொல்ல முடியும். மத்தேயு 4:7 சாத்தான் அவரை பரீட்சை பார்த்தான். உபவாகமம் 6:16 இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதத்தில் அவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் ஒரு நாள் பரீட்சை பாராதுங்க. ஆண்டவரை பரீட்சிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யார்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் அற்புதம் செய்வார். ஒரு நாள் ஆண்டவரை பரீட்சை பாராதிருங்கள். இந்த சங்கீதத்திலிருந்து நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சுருக்கிக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 10:10 7வது காரியம், சிலர் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார், அற்புதத்தை செய்தார், யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள், அற்புதமாக்கத்தை நடத்துகிறார். நன்றி கெட்டு போய் தேவனை முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறோம், புருஷனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம், மனைவிக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு. ஒரு சகோதரி ஒரு முறை அவங்களுக்கு திருமணமாகலை, ஆள் கொஞ்சம் கலர் கம்மி, அதனால் ரொம்ப கோபம் அவங்களுக்கு. நான் கருப்பாக இருக்கேன், யாருமே என்னை திருமணம் பண்ணலை, அதனால் வாழ்க்கையில் நீ வாழக்கூடாது, தற்கொலை பண்ணி செத்துணுன்னு சொல்லி ரொம்ப முறுமுறுப்பு. அப்பா அம்மா என்ன செய்வாங்க? அவங்கள ஏசுறது, கடவுளை திட்டுறது. சரி, தற்கொலை பண்ணி செத்துணும், வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பார்க் அதில் கொஞ்ச நேரம் போய் உட்காருவேன்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அழகாக திக்காக ட்ரெஸ் பண்ணியிருந்தார், நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார், நல்ல ஆள் சிகப்பு, ஒரு ஆண் சகோதரன், மிக அழகான கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார். பார்க்குறதுக்கு ஒரு சினிமா நடிகர் மாதிரி இருந்தார். அழகாக பாடிட்டு இருந்தார், குயில் மாதிரி. அது ஏற்கனவே இந்த சகோதரி டிப்ரெஷன் ஆகி வந்திருக்கா, நான் கருப்பு, நான் ஒரு வேலும் கட்ட மாட்டேங்கான்னு கோவத்தில் வந்திருக்கா. அங்கே பார்த்தா ஆள் சினிமா ஸ்டார் மாதிரி உட்காந்து குயில் மாதிரி பாடிட்டு இருக்கார். எப்படி இருந்திருக்கும்? வந்துச்சே கோவம், கடவுள் மேலே ஒரே முறுமுறுப்பு. சே, கடவுள் என்ன இப்படி படைச்சிருக்காரு, அவர் இன்னும் அழகாக படைச்சிருக்கார். ரொம்ப கோபத்தில் அந்த சகோதரி டிப்ரெஷன் ஆகி எழும்பி போகும்போது திடீரென்று அந்த சகோதரன் தன்னுடைய கண்ணாடியை கலத்தி முகத்தை துடைக்கிறதுக்காக முயற்சி பண்ண போது இந்த சகோதரி பார்த்தாள், அவருக்கு 2 கண்ணு இல்லை. அப்போ தான் அந்த சகோதரி மன்னிப்பு கேட்ட கடவுள்கிட்ட, சே நான் தப்பாக பேசிட்டேன், அவருக்கு 2 கண்ணு இல்லை. அநேகர் முறுமுறுக்கிறாங்க. ஒரு நாஸ்திகன் கடவுளை இல்லைன்னு சொன்ன முறுமுறுத்தானா? கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? ஒரு ஆலமரத்துக்குள்ளே படுத்துட்டு தரையில் படுற பூசணிக்கு கொடியில் இவ்வளோ பெரிய காய், இவ்வளோ பெரிய மரத்தில் இம்போண்டு காய், கடவுளே கிடையாதுன்றிருக்கான், முறுமுறுத்துக்கிட்டு இருந்திருக்கான். கடவுள் இருந்தால் அப்படி செய்வாரா? அவன் அப்படி லேசாக கண்ணு அசரவும் நெத்தியில் ஒரு ஆலங்காய் டும்முன்னு விழுந்துச்சு.
படிச்சு எழுப்பிட்டான். அப்போ தான் சொன்னான் நான் கடவுளேன்னு இருக்கேன். அப்போ தான் சொன்னான் நான் இப்போ மாத்திரம் இந்த மரத்தில் பூசணிக்காய் இருந்திருந்தேனா என் தலையில் இருந்திருந்தேனா தலையே உடைஞ்சிருக்கும். முறுமுறுக்காதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் வழியில் அழிந்து போக காரணம் 1, தேவன் அவங்க மேல பிரியமா இருக்கல. 2, பொல்லாதவைகளை இச்சித்தார்கள். 3, புசித்து குடித்து கடவுளை தேடாமல் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். 4, விக்கிரக ஆராதனை. 5, வேசித்தனம். 6, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 7, முறுமுறுத்தார்கள். இதை செய்யாத யோசுவாவுக்கு ஆலைப்போம் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கோபப்பட்டு கற்பல்களை உடைத்த மோசே கூட கானானை பார்த்தார், போக முடியல. அந்த மலைக்கு நான் போயிருந்தேன். அங்கிருந்து எட்டி பார்த்தா தூரத்தில் இஸ்ரவேல் தெரிகிறது. அதுக்கு மேலே மோசையால் போக முடியலை. நினைவு சின்னம் வைத்திருக்கிறார்கள். முறுமுறுக்காதிருங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யாதிருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி பாதத்தை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்தோடு கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டேன். மீதியான நேரத்தில் அருமையான பாஸ்டர் ஜோயல் இந்த நாளில் நமக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை தரப்போகிறார்கள். இதை வெப்சைட் மூலம் அநேகருக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த செய்திகளை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஆமென். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையாக பாஸ்டர் ஜோயல் முன்னால் வர முடிய அன்போடு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் சபையின் சார்பாக தெரிவிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைகள் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். அப்படின்னு ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா தெரிந்த பாடல் ஒன்றை பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவல நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. பாடுவோம். கல்லறை திறந்திட, காவல நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம்
ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளம் வென்றவர். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த நாளுக்காக நன்றி அப்பா. வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமை வல்லமை இந்த கேட்கிற சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் வெளிப்படுவதாக கிருபையின் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்வீராக. வேதத்தின் மகத்துவம் ஆழம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த நம் வீடுகளில் இருந்து கொண்டே தேவ நாமத்தை உயர்த்த ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவர் நீங்கள் ஆராதித்தீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. த டே ஆஃப் ரிசரக்ஷன், ரிசரக்ஷன் சண்டே, ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எங்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் பாடல்களை பாடி தியானித்து அவர்களை ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் நாம் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. நல்ல கடிந்து கொள்கிற வார்த்தை நீங்கள் கேட்டீங்க. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் சங்கீத பூதி மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நேரமும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்க போகிறோம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரித்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நான் பிரசங்கி முன்பதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்கிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால மகிமை டிவியில் செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அதில் ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பு பண்ணப்படுகிறது. விசேஷமாக இன்று மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் பயந்திருக்கிற ஜனங்களை எப்படி விடுவித்தார், அவருடைய செய்தியுடைய தலைப்பு The Resurrection Jesus, how he is restoring them. எப்படி பயந்து பூட்டி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரிஸ்டோர் பண்ணினார் என்கிற செய்தி இன்னைக்கு மாலை உங்களுக்காக ஆறுதலும் மாறுதல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே தயவாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. அது மாத்திரமல்ல, ஆறுதல் மாறுதல் நிகழ்ச்சியுடைய 35வது எபிசோட், ஹல்லேலூயா. அதில் do you know the resurrection Jesus is alive? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்கிற செய்தியை ஆறுதல் மாறுதல் நிகழ்ச்சி 35வதுல இருக்கிறது, எபிசோட்ல இருக்கிறது. நீங்கள் யூடியூப்ல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அந்த செய்திகள் நீங்கள் தியானிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நாம் செய்திக்கு நேராய் திரும்பலாம். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒரு பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த 3 காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் நாம் வார்த்தையில் தியானிக்க போகிறோம். தயவாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தையும் 53ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கவனிக்க போறீங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆம் வசனம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் சந்தோஷத்தோட எருசலேம் திரும்புவீர்கள். You'll be go back to Jerusalem with a joy and happiness and mighty presence of joy. You'll be go back to Jerusalem. இந்த எருசலேமில் இந்த ஒரு வாரம் தியானிக்கும் போது, இந்த ஒரு வாரம் ஹோலி வீக்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம். இந்த வாரத்தில் பெரிய வியாழன், துக்க வியாழன், பெரிய வெள்ளி, துக்க வெள்ளி, இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்குது குட் ஃப்ரைடே. அன்றைக்கு நமக்கு துக்கத்தின் நாள் அல்ல, வெற்றியின் நாள். போன வாரத்தில் தியானித்தோம். ஓசன்னா என்று பாடி எருசலேமுக்கு வரும்போது அன்றைக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம், கலிகூறுகிற சத்தம் ஒன்று கேட்கிறது. அந்த சத்தம் கேட்டு கொஞ்ச நாள்ல இப்போ சத்தம் கேட்கிறது, அழுகையின் சத்தம் எருசலேமில் கேட்கிறது.
துக்கத்தின் சத்தம் எருசலேமில் கேட்கிறது, புலம்பலின் சத்தம் எருசலேமில் கேட்கிறது. எருசலேம் நகரம் முழுவதும் கலங்கி போயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்திட்டார். ஐயோ, போன வாரம் இயேசு வெற்றியோடு வந்தார், ராஜாவை கழுதை மேல ஏறி வந்தார். ஆனா இப்போ இயேசு மரிச்சிட்டாரே, பாடுகள் படுறாரு, அவரை சிலுவையில் அறையிறாங்களே என்று சொல்லி எருசலேம் நகரம் முழுவதுமாய் கலங்கி போயிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணியது உண்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறைந்தது உண்மை சிலுவையில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததும் உண்மையிலும் உண்மை. நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். He is alive today. நீங்கள் சந்தோஷத்தோடு எருசலேம் திரும்புவீர்கள். இந்த சம்பவம் நடக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இதை பார்ப்பதற்கு சிலர் வந்தாங்க. அப்போ அந்த நாளில் ஏற்பட்ட சம்பவத்தை தான் தியானிக்க போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பெத்தானியாவுக்கு தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து பரமேறி போனார். அதான் முந்தின வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 51ஆம் வசனம், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களை அவரை பணிந்து கொண்டு, பாருங்க, பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவரை பணிஞ்சு கொண்டு எருசலேமுக்கு சந்தோஷமாய் திரும்புகிறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார், பரமேறி சென்றார், இன்னைக்கும் பிரசன்னமா இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு எருசலேம் திரும்பினார்கள். அது மாத்திரமல்ல, நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு தடைகள் இருக்கிறது, நாடோறும் தேவாலயத்துக்கு வர முடியல. ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவோம். ஆனா கர்த்தர் தடைகளை மாற்றுவார். ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் தடைகளை மாற்றுவார், ஜெயத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் என்கிற தீர்மானத்தை எடுங்க. ஓகே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த தீம் என்னவென்று சொன்னா, இயர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ஆண்டு. மெய்யாகவே சொல்ல முடியும், நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் பட்டணம். சந்தோஷமாய் எருசலேம் திரும்புகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்டார்கள். ஓகே, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். இந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்குள் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு செய்தியுடைய சாராம்சமே அதுதான். You have to be changed. The resurrection is changing everything. உயிர் தெழுதல் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. It is changing your attitudes. It is changing your life. It is changing your family. It is changing entire nation. உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை மாற்றும், சமுதாயத்தை மாற்றும், தேசத்தை மாற்றும், தனி நபரை மாற்றும், நம்முடைய கிரியைகளை மாற்றும், நம்முடைய இருதயத்தை மாற்றும். அப்போ சந்தோஷத்தோடு எருசலேம் திரும்பணும்னா உயிர்த்தெழுதலின் மூலமா ஏற்பட்ட மாற்றங்கள் அவசியம். 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக சில இன்ட்ரோடக்ஷனை I want to talk about you. இயேசு உயிர்த்தெழுந்தார். அநேகருடைய கல்லறைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் கிமு 1900 மரித்தார். அவருடைய கல்லறை இன்னைக்கும் எபிரோமில் இன்னைக்கு மூடி இருக்கிறது. பலருடைய அறிஞர்களுடைய கல்லறை இன்றைக்கு மூடி இருக்கிறது. இங்கிலாந்தை அரசாண்ட ராஜாக்களின் கல்லறைகள் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே என்கிற ஒரு ஸ்தலத்தில் அந்த இங்கிலாந்தை அரசாண்ட ராஜாக்களின் கல்லறை இன்னைக்கு மூடி இருக்கிறது. அமெரிக்கா ஜனாதிபதிகளின் கல்லறைகள் எப்பொழுதும் போர் வீரர்களால் காவல் காக்கப்படுகிற அமெரிக்காவில் ஜனாதிபதியா இருந்த கூட கல்லறை கூட இன்னைக்கு மூடி இருக்குதுங்க. தாஜ்மஹால் ஷாஜகானுடைய மனைவியின் நினைவாக கட்டினார், அது ஒரு கல்லறை, அதுவும் இன்னைக்கு மூடிதான் இருக்குது. இந்த உலகத்தில் மகான்கள் ராஜாக்களுடைய கல்லறைகள் மூடி இருக்கும் போது திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. எதை தெரியுமா காண்பிக்கிறது? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. Whom I am preaching is still alive. யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer is alive. பலவிதமான சாட்சிகள் இருக்கிறது. மகதலேனா மரியாள் பார்த்து சொல்றாங்க, அவர்களுமாய் சாட்சி வருகிறது, இயேசு உயிர் தெழுந்தார். தூதர்கள் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்தார். போய் சென்ற சீசர்கள் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்தார். யோபு சொல்றார், இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்.
பலவிதமான எவிடன்சஸ் இருக்குது, ஆதாரங்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புவது இல்லை. சதுசேயர்களைப் போல சதுசேயர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் விசுவாசிப்பது இல்லை, நம்புவது இல்லை. ஆம், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார். சந்தோஷமா எருசலேம் திரும்பணும்னா உயிர்த்தெழுதலினால் ஏற்படுகிற மாற்றங்கள் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். The resurrection is scientifically impossible but historically true. அறிவியல் படி இது சாத்தியம் இல்லாததான், ஆனால் இது வரலாற்றின்படி இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு மனிதர்களும் மரித்து புதைக்கப்பட்டு 3 நாளைக்கு பின்பதாக ஒருவரு கூட எழும்பினது இல்லை. சரித்திரம். நான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். It is not a story, it is history. வார்த்தையுடைய அர்த்தத்தை சொன்னார். History, his plus story, அவருடைய சரித்திரம். The resurrection is history making, சரித்திரத்தை உருவாக்கினது. earth shaking, உலகத்தை அசைத்தது. லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங், சீசர்கள் முதற்கொண்டு இந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாறுகிறது. and eternity changing truth. You may believe it but do not understand how it can change us. ஒருவேளை நம்பலாம், ஆனால் உங்களுக்குள் ஒரு சந்தேகம் இருக்கும்போது எப்படி நம்மளை மாற்றும். தேவநாமத்து மகிமை உண்டாகட்டும். ஐயா, ஒருவரை கடவுள் தேவன் என்று சொல்லி மதிக்கணும்னா அவருக்கு மிக முக்கியமான 4 தகுதிகள் வேண்டும். ஒருவரை தெய்வம் என்று சொல்லி மதிக்க வேண்டும் என்றால், 1 அன்பு. தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில் நிலைத்திருங்கள். அவர் அன்புள்ள தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2 பரிசுத்தம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உடையவர், பரிசுத்தத்தில் சிறந்தவர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு பரிசுத்தர். 3வது பட்சபாதம் இல்லாதவர், நீதி உள்ளவர். பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் இயேசு நீதி உள்ளவர். மிக முக்கியமாய் இதை நீங்க கவனிக்கணும், எங்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஐயா, இயேசு யார் தெரியுமா? எங்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஒருவரை தெய்வம் என்று சொல்லி மதிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்க வேண்டும். எங்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு நாள் அவர் மரித்தார், ஆனால் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். Still he is alive, he is a God. இன்னைக்கு வொர்ஷிப்ல பாடல் பாடும்போது போதகர் படிச்சாங்க, இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர் என்று. ஆண்டவர் இயேசு ஆண்டவர். 1 கொரிந்தியர் 15:14. 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பண்ண பிரசங்கம் எல்லாம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தார். தேவநாமத்து மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வெளிப்படுத்தல் 1:14 எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1 14 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ரோமர் 14:9 சொல்லுகிறது, இயேசு ஏன் மரித்தார், இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஏன் பிழைத்தார், இயேசு ஏன் எழுந்தார். பலவிதமான கேள்விகள் இருக்கும். இயேசு ஏன் மரித்தார், இயேசு ஏன் அவர் உயிர் தெழுந்தார், இயேசு ஏன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அருமையான வசனம் சொல்லுது, மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவரா இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஜீவன் உள்ளோருக்கும் மரித்தோருக்கும் ஆண்டவரா இருக்கும் பொருட்டு அவர் மரித்தார், எழுந்தார், பிழைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பிழைச்சி இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவர் முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு இருந்தார். யோவான் அப்போஸ்தலனை குறித்து நமக்கு தெரியும், நல்ல அன்பு உள்ள சீசன். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தன் கண்களால் கண்டவன் தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கைகளில் ஆணி அறைந்தவராய் கண்டார். ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்போது கால்களில் ஆணி அறையப்பட்டவராய் கண்டார். யோவான் இயேசுவை பார்க்கும்போது சிலுவையில் தொங்கினவராய் கண்டார். யோவான் இயேசுவை பார்க்கும்போது தலையில் முற்கிடம் சூட்டப்பட்டவராய் கண்டார்.
யோவான் இயேசுவை பார்க்கும்போது காலில் ஆணி அறையப்பட்டவராய் கண்டார், விழாவில் குத்தப்பட்டவராய் கண்டார். ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை எப்படி தரிசித்தார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய யோவான். வெளிப்படுத்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். பாருங்க, அவருடைய சிரசு மயிறு வெண்பஞ்சை போல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை தலையில் முற்கிடம் சூட்டப்பட்டவராய் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறவராய் பார்த்தார். ஆனால் இன்றைக்கு யோவான் தரிசிக்கிறார், அவருடைய தலைமயிர் சுருள் சுருளாய் வெண்மையான பஞ்சை போல் இருக்கிறது. வாசிங்க. உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள், ஒரு நாள் அவருடைய கண்கள் கலங்கினது, ஆவியில் கலங்கினார். சிலுவையின் பாடுகளை சகிக்க முடியாம கண்ணீர் வடித்தார். ஆனா இன்றைக்கு அவருடைய கண்களில் பயங்கரமான பிரகாசம். வாசிங்க. அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல், பிரகாசமான வெண்கலம் போல. பாருங்க, அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குது. ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை கால்களை பார்க்கும்போது கால்களில் ஆணி, இப்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது அது வெண்கலம் போன்று இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம், ஒரு நாள் சிலுவையில சத்தம் விடும்போது எலி எலி லாம சபத்தானி, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையில் சத்தமிட்டு மரித்தார். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது பார்க்கும்போது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருக்கிறது. வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். தமது வலது கரத்திலே, அதாவது சிலுவையில கரத்தில் ஆணி இருந்தது, இப்பொழுது 7 நட்சத்திரத்தை உடையவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் கடைசியில், நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன். அதான் யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் எழுதும்போது அதான் சொல்லுவார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பேசினதை அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரில் முதல் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆம், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பாடோடும் மரணத்தோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் பார்த்தவர் இன்றைக்கு யோவான் இயேசுவை தரிசிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கிறார். நான் உங்களுக்கு கேட்கட்டும், ஒருவேளை பாடு மரணம் நிறைந்த சிலுவையில் இயேசுவை பார்த்திருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்டிருக்கிறீர்களா? You must be changed. You need change in your life. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை, அநேகருக்குள் மாற்றங்கள் தேவை. நமக்கு மாற்றம் வேண்டுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. பல காரியங்கள் அடையாளங்களை காண்றாங்க. யோவான் அருமையாய் போடப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 அடையாளங்கள் ஏற்படுகிறது. காலையிலே கல்லறைக்கு போய் நிற்கும்போது கல் புரட்டி போடப்பட்டதை கண்டார்கள். பெரிய கல்லுங்க, அதுக்கு சீல் வச்சிருந்தாங்க கவர்மெண்ட் மூலமா, அதை காப்பதற்கு கூட காவலாளிகள் வச்சிருந்தாங்க. 3ஆம் நாள் காலையில் அந்த கல் புரட்டி போடப்பட்டிருந்தது. மகதலேனா மரியாள் வந்து பார்க்கறாங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், கல் புரட்டி போடப்பட்டிருந்ததை கண்டார்கள். ஒருவேளை நாம் அடையாளங்களை கண்டிருக்கலாம், நமக்கு முன்பதாக தடைகள் உடைக்கப்பட்டதை கண்டிருக்கலாம், பிரச்சனைகள் மாறி இருக்கிறதை கண்டிருக்கலாம். 2வது எதை கண்டார்கள் தெரியுமா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கும்போது சீலையை கண்டா. சீசர் உள்ள போய் பார்க்கிறாரு, அந்த செத்த பணத்துல சுத்தி வச்சிருக்கும் பாருங்க சீலை, அது அங்கு கிடக்குது. சீலையை கண்டான். இது ஒரு அடையாளம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு அடையாளம். 3வது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தூதனை கண்டார்கள். தூதர்கள் கண்டாங்க. 3 அடையாளம் பார்த்தாங்க. கல்லு புரட்டி போடுறதை கண்டாங்க, சீலையை கண்டார்கள், தூதர்களை கண்டார்கள். கண்ட போதிலும் என்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. பல அடையாளங்கள் அற்புதங்களை நாம் கண்டிருக்கிறோம், சுகத்தை கண்டிருக்கிறோம், தேவன் செய்கிற கிரியைகளை கண்டிருக்கிறோம், அவரின் அற்புதங்களை கண்டிருக்கிறோம், அவருடைய சிலுவை பாட குறித்து கூட கண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை கண்டீர்களா? கடைசியில் மரியாள் காண்றாங்க. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசுவை கண்டார். She saw Jesus. இயேசுவை கண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? அவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் சொல்ல யோவான்ல பலவிதமான காரியம் சொல்லப்படுது. நீங்கள் பரவ வாசிங்க, டைம் இல்லாதனால நான் வேகமா சொல்றேன். I am the bread of life. ஜீவப்பம் நானேன்னு சொல்றார். I am the light of the world. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். I am the gate for the sheep. ஆடுகளுக்கு வாசல் நானே. I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்றார். யோவான்ல இதெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. The 7 great I am of Jesus.
இயேசு நானே என்று சொன்னது இந்த யோவான்ல 7 முறை இருக்கிறது. I am the way and truth and life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 11:25. I am the resurrection and life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்றார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரஷ்ய தேசம் அது கம்யூனிஸ்ட் தேசமாக இருந்தது. ஆண்டவரை சுதந்திரமாய் ஆராதிக்க முடியாது. இதே போல ஒரு ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கு ஒரு தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அங்குள்ள காவலர்கள் அதிகாரிகள் வந்து ஆராதனையை தடை பண்றாங்க. நீங்க ஆராதிக்க கூடாது, க்ளோஸ் பண்ணுங்க. பாஸ்டரை கூப்பிடுறாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் வற்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க. போதகர் சொல்றார், ஐயா இன்னும் கொஞ்ச நேரம், இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தனால நாங்க பண்டிகையா கொண்டாடுறோம், ரொம்ப முக்கியமான நேரமா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை நான் பேசிட்டு வாரேன் அப்படின்னு சொல்றார். அவங்க அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனடியாக வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப கெஞ்சி கேட்கிறார் போதகர், அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் 3 வார்த்தை மட்டும் பிரசங்கம் பண்றேன், 3 வார்த்தை மட்டும் பிரசங்கம் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி 3 வார்த்தை தானே பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போதகர் அந்த ஆராதனையின் மத்தியில் உரத்த சத்தத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சத்தமிட ஆரம்பித்தார். 3 வார்த்தைகள் அன்றைக்கு பிரசங்கம் நிறைவேறினது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer is alive. உங்கள் கேள்விக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வேண்டுதலுக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் எல்லா காரியத்திற்கும் தீர்வு உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் பலவிதமான கூட்டங்களை போய் சந்தித்தார். பயந்திருக்கிற கூட்டத்தை சந்தித்தார். குழம்பி போயிருக்கிற கூட்டத்தை சந்தித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாக உயிரோடு இருக்கிறார். பல வாதங்கள் இருக்கிறது. இயேசு மயங்கி கிடந்தார், மரிக்கவில்லை, எனவே பிறகு எடுத்துக்கொண்டு செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. ஆனா வேதம் நிரூபிக்கப்பட்ட உண்மை, இயேசு மயங்கி கிடக்கல, அவர் மரித்தார். 2வது சொல்லுங்க, திருடர்களோ இயேசுவின் சீசர்களோ அவரது உடலை திருடி சென்று போயிட்டாங்கப்பா, அவர் இயேசு உயிர்த்தெழல, அவரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹிஸ்டரியும் ப்ரூஃப் பண்ணுது. இன்னொருத்தர் சொல்றாங்க இது தவறான கலரை அடையாளப்படுத்துறாங்க, சும்மா திறந்திருக்கிற ஒரு கலரை அடையாளப்படுத்துறாங்க இயேசு கலர்ன்னு சொல்லி. இப்படியெல்லாம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. Let me tell you, he is still alive. He resurrect from the death. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஏசாயா 25:8 பார்க்கிறோம், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will swallow up death forever. ஒரு மன்னன் இருந்தார். மன்னன் என்று சொல்லும்போது அரண்மனையில் நிறைய மந்திரிமார்கள் இருப்பாங்க. அதுல ஒரு நல்ல உண்மையான ஒரு மந்திரி, அவருடைய பேர் இளங்குமரன். ராஜாவுக்கு நல்ல உண்மையானவர், எந்த ஒரு லஞ்சம் தவறான காரியங்கள்லாம் இருக்காது. அப்போ அவரை தவறாய் குற்றம் சாட்டி கூட இருக்கிற மந்திரிமார்கள் அவர் மேல பிடிக்காம தவறாய் குற்றம் சாட்டி ராஜாட்ட போய் சொல்றாங்க, இப்படி இவர் தவறா நடக்கிறார், இப்படிப்பட்ட தவறான காரியம் செய்யறாருன்னு சொல்லி இவரை நீங்க பனிஷ் பண்ணணும், கண்டிப்பா தண்டனை பண்ணணும்னு சொல்றார். அப்போ அவரை சிறையில தூக்கி கொண்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ கூட இருக்கிற மந்திரிமார்களுக்கெல்லாம் பிடிக்கல. அவங்க இன்னும் இவரை கொல்லணுமே, இவனை சாகடிக்கணும், இவன் இருக்கிறனால தான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. மற்ற மந்திரிமாரெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ராஜாட்ட போய் ஆலோசனை சொல்லுவோம். என்ன, 2 பேப்பர்ல, ஒரு பேப்பர்ல மரணம், இன்னொரு பேப்பர்ல ஜீவன். 2 பேப்பர்ல எழுதி இதை குழுக்கள் போட்டு எடுக்க வைப்போம். அதுல மரணம் எழுதியிருந்துன்னா அந்த மந்திரியை இளங்கோரனை குமாரனை கொண்டுறணும். அதுல ஜீவன் எழுதியிருந்துன்னா அவரை உயிரோட வச்சிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. ராஜாட்ட சொன்னாங்க. ராஜாவும் இந்த இளங்குமார் மேல் நல்ல மதிப்பு வைத்ததுனால அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு கஷ்டம்தான். இன்னொரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த இளங்குமரனை கண்டிப்பா கொன்றணும், ஒருவேளை ஜீவன் என்ற வார்த்தை வந்துருந்தா அவன் திரும்ப வெளியே வந்துருவான்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பிளான் பண்றாங்க, 2 பேப்பர்லயும் மரணம் எழுதிடுவோம், யாருக்கும் தெரியாம 2 பேப்பர்லயும் மரணம் எழுதினா
எந்த பேப்பர் எடுத்தாலும் மரணம்னு வந்துடும். இந்த இவங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிறது காவல் அதிகாரி. அவர் கொஞ்சம் இளங்குமார்னு கொஞ்சம் நல்ல நெருங்கியவர். அவர் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் இந்த சம்பவத்தை போய் இளங்குமார் சொல்றாரு, அப்பா இப்படி பிளான் பண்றாங்க, 2 பேப்பர்லயும் மரணம்னு எழுதி வைக்க போறாங்க, உனக்கு குழுக்கள் போட்டு எடுக்க போறாங்க, நீ மரணம்னு எடுத்திருந்தா உன்னை சாகடிக்க போறாங்க அப்படின்னு. அவருக்குள்ள திடீர்னு ஒரு ஞானம் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. ராஜா இருக்கிறார், இளங்குமரன் இருக்கிறார், மற்ற மந்திரிமார் இருக்கிறாங்க. மற்ற மந்திரிமார்கள் 2 பேப்பர்லயும் மரணம் என்று எழுதி கொண்டு வந்திருந்தார்கள். வந்து நிறுத்தும் போது ஒரு பேப்பர் எடுப்பான்னு சொன்ன போது இளங்குமரன் ஒரு பேப்பர் எடுத்தார். அந்த பேப்பர் எடுத்து உடனே என்ன பண்ணிட்டார்னா வாய்க்குல போட்டு உழுங்கிட்டார். வாய்க்குல போட்டு உழுங்கிட்டார். மற்ற எல்லாம் அப்படியே திருதிருன்னு பாக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேப்பர் எடுத்து காமிப்பா. பேப்பர் எடுத்து காமிக்க முடியாது, அவர் திறந்து பார்க்காம உள்ள போட்டு உழுங்கிட்டாரு. வைத்த கிரி எடுக்க முடியும். இப்போ ஒரு பிளான் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு திட்டம். சரி, இளங்குமரன் சொல்றாரு, ஐயா நான் இந்த பேப்பரை திறந்து என்ன இருக்குன்னு நான் பார்க்கல, இருக்கிற இன்னொரு பேப்பரை திறந்து பாருங்க, அதுல ஜீவன் இருந்துச்சுன்னா நான் ஒழுங்கின பேப்பர் மரணம், அதுல மரணம் இருந்துச்சுன்னா நான் ஒழுங்கின பேப்பர், நான் எடுத்த பேப்பர் ஜீவன். சரின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இன்னொரு மீதம் இருக்கிற பேப்பரில் மரணம் என்று இருக்கிறது. அப்போ அவர் ராஜா நினைத்தார், ஓ இது நபர் எடுக்கப்பட்டிருக்கிற சீட்டு ஜீவனை குறிக்கிறது, மற்ற நபர்களுக்கு தெரியும் அது மரணம் என்று சொல்லி. ஒருவேளை இது ஒரு சம்பவமா இருந்தாலும் நீங்கள் புரிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை விழுங்கினார். ஏசாயா சொல்றார் மரணத்தை விழுங்குவார் என்று சொல்லி, ஆனால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் இயேசு கிறிஸ்து. மரணம் என்று சொன்னால் பலவித மரணங்கள் இருக்கிறது. ஆத்தும மரணம், சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், என்ன ஒரு மரணம் இருக்கிறது, நரகமாகிய மரணம். இந்த நரகமாகிய மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு மரணத்தை ஜெயமாக விழுமினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இனி மரணம் இல்லை, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த செய்திக்குள்ளே வரல, சந்தோஷமா எருசலேமுக்கு திரும்பணும். எருசலேமுக்கு திரும்புவதற்கு உயிர்த்தெழுதலின் மூலமாக ஏற்படுகிற மாற்றங்கள் நமக்கு அவசியம். இதான் இன்றைக்கு செய்தி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செய்தியை தியானிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம், இந்த 3 சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 17ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஓகே, எவைகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட வேண்டும்? இங்க முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து அப்படி போய் கொண்டிருக்கும் போது எம்மவூருக்கு போகிற சீசரோடு கூட நடந்து போறார். அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை யாருன்னு தெரியாம அவங்களா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஈச் அதர்? வாட் இஸ் யுவர் கான்வர்சேஷன்? உங்களுடைய உரையாடல் என்ன? அவங்களுடைய உரையாடல் என்ன தெரியுமா? ஐயோ இயேசு இருந்தார், மரிச்சிட்டார். இந்த பகுதி நீங்க பரவ வாசிங்க. முதல் பகுதி, Jesus resurrection changes our conversation. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உரையாடலை முதலாவது மாற்ற வேண்டும். இல்லைங்க, தேவனோடு கூட பேசுகிற வார்த்தை அவிசுவாச வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீங்க, ஒருவருக்கு ஒரு பகையான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு இச்சையான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய conversation must be changed because Jesus is resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும்போது அவங்களுக்கு தெரியல. பலவிதமா பேசுறாங்க. இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுறாங்க, இயேசுடைய அற்புதத்தை குறித்து பேசுறாங்க. ஆம், நல்லதுதான். இன்றைக்கு இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிறோம், அவருடைய அற்புதத்தை குறித்து பேசுறோம், அதிசயத்தை குறித்து பேசுறோம். ஆனா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இவர்கள் பேசல. 21ஆம் வசனம், அவரே எங்களை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். என்ன பேச்சு பாருங்க, சீசர்களுடைய பேச்சு. நீங்க நம்முடைய பேச்சு அப்படிதான் இருக்குது. இயேசு நம்மளை விடுவிக்க மாட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு, அவர் மரிச்சிட்டார். இத்தனை நாட்களா பிரச்சனை இருக்குது, எப்படி விடுதலை உண்டாகும்? அவ்வளவுதான், வாய்ப்பே இல்லை. கணவன் மனைவியோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எப்படி உங்களுடைய உரையாடல் இருக்கிறது? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி உங்களுடைய உரையாடல் இருக்கிறது? என்னுடைய உரையாடல் இன்றைக்கு மாற்றப்படட்டும். முதலாவது, ஜீசஸ் ரிசரக்ஷன் சேஞ்சஸ் அவர் கான்வர்சேஷன். சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க, போய் பார்த்தா அவர் அங்க இல்ல. தேவதூதரை தரிசுதம் என்று சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர் சொன்னாங்க.
இதுவும் அவங்க சொல்லிதான் சொல்றாங்க. ஆனாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னைக்கு பேச ஒருவருக்கு முடியவில்லை. பிறகு தியானம் பண்ண உரையாடல் முதலாவது மாற்றப்படட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய உரையாடல் கான்வர்சேஷன் சேஞ்ச் ஆச்சு. ஒருவர் என்ன பேசி கொண்டிருக்கிறீங்க? துக்க முகமாய், ஐயோ தேசத்தில் இன்று மாற்றம் இல்லை, இனி நம்முடைய வியாபாரம் துளிர்க்கப்படுவது இல்லை, இனி எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், finished, முடிஞ்சது, முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? அதுல தான் கர்த்தர் ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது என்ன மாற்றம்? வசனம் 25ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்காக பாடுபடவும் அவர் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், இந்த வசனம் எழுதிய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா 32ஆம் வசனம், வேத வாக்கியங்களை தமக்கு விளக்கி காட்டின போது வேத வாக்கியங்கள். அதோடு கூட 44ஆம் வசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியில் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நிறைவேறிய வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகள் என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி. இந்த சில வசனத்தை நம்ம பார்த்தோம். 25ஆம் வசனம், 26, 27 வசனம், 32ஆம் வசனம், 44, 45, 46 எழுதியிருக்கிறபடி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட போயிட்டு இருக்கும்போது அவங்க யாரோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், சங்கீதங்களில் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கூட தன்னுடைய வாயினால் சொன்னார், இப்பொழுது என்னை காண்கிறீங்க, ஆனால் இனிமேல் என்னை காண மாட்டீங்க, இப்பொழுது என்னை காண்கிறீங்க, இனிமேல் நீங்க காண மாட்டீங்க, திரும்ப எனக்கு நீங்க காண மாட்டீங்க, திரும்ப காண்பீங்க. இப்படி எல்லாம் இயேசு சொன்னார் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. வேத வாக்கியம் மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளில் இரண்டாவது மாற்றம் என்ன தெரியுமா? பைபிள் ஸ்டடி மஸ்ட் பி சேஞ்ச் இன் யுவர் லைஃப். வேத வாக்கியம் தெரிஞ்சிருந்தனா, வேதங்களை வாசிச்சிருந்தாங்கன்னா, வேதத்தை ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வேதத்தில் எழுதப்பட்டதா இப்ப நிறைவேறிட்டு இருக்குது. ஆகவே நான் தயவா கேட்கிறேன், கேட்கிற விசுவாசிகளா இருக்கலாம், புதிய ஜனங்களா இருக்கலாம், வேதத்தை முக்கியத்துவம் கொடுங்க. கண்ட தீர்க்க தரிசனம். First read your Bible, study your Bible. Simply sitting in front of the TV and listening the prophecies. இதுக்கு மேல ஒரு தீர்க்க தரிசனம் இல்லைங்க. வேதம் அனைத்தும் தீர்க்க தரிசன வார்த்தை எழுதப்பட்ட நடந்துட்டு இருக்குது. இதில் எழுதப்பட்டவைகள் நடந்தது, இதில் எழுதப்பட்டவைகள் நடக்கும். குறி கேட்கிற போற மாதிரி போறீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார், எழுதியிருக்கவில்லையா? இரண்டாவது மாற்றம் உங்கள் பைபிள் ஸ்டடியில மாற்றம் உண்டாகணும். யோசிச்சு பாருங்க, சபையில் இத்தனை நாட்கள் பைபிள் ஸ்டடி நடந்துச்சு, ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணிருப்போமா? அதை கூட விடுங்க, டெய்லி எத்தனை அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம்? ஆர் யூ ரீடிங் பைபிள்? எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், சபைக்கு போகலாம், வேதம் இல்லையா? வெளிச்சம் இல்லை. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால் நித்திய ஜீவன் உண்டு. நற்குலசாணிகளாய் மாறினாங்க. வேதமே வெளிச்சம். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய வேதமே சத்தியம். Once I was teaching in a Bible college about end times signs. கடைசி காலத்துடைய அடையாளங்கள் குறித்து பைபிள் காலேஜ் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சபைக்குள் நடக்கிற அடையாளங்கள் விளக்கமா, சபையில் என்னென்ன கள்ளத்திற்கு நடக்கும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, நான் அந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, then what we have to do, நம்ம என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன், ஃபைனலாக கன்க்ளூஷனில் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது இடையில நான் சொல்ல நேர்ந்தது. காரணம், அவங்க கேள்வி கேட்டாங்க. ஐ செட், யூ மஸ்ட் நோ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சரியா தெரியணும். ரெண்டாவது, இவர்களோடு கூட போன போது வேத வாக்கியங்களை குறித்து பேசுறாரு. பைபிள் ஸ்டடியில மாற்றம் உண்டாச்சுன்னா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எருசலேம் போக முடியும். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு நாள் வேதம் வாசிங்க, ஆவிக்குரிய சத்தியங்களை கேளுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்துக்கு நோக்கி பார்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.
என்ன தெரியுமா சொன்னேன்? மத்தேயு போதர் கூட சொன்னாங்க, கண்களிச்சை மாம்சத்தை ஜீவனத்தின் பெருமை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் வந்து நிற்கிறான். சோதனைக்காரன் வசனத்தை வச்சுதான் கொண்டு வந்து நிற்கிறான். என்பதாக எழுதியிருக்கிறதே. இயேசு சொன்னார், என்றும் எழுதியிருக்கிறதே. அந்த வசனத்தை நீங்க பிற நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். Satan, the tempter, he came to Jesus. It is written, but Jesus said it's also written. உங்களுக்கு எது தெரியுமா தேவை? என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஞானம் தேவை. அதுக்கு பைபிள் வாசித்து தான் ஆகணும், பைபிள் ஸ்டடி இருந்து தான் ஆகணும், வேதம் உங்களுக்கு தெரிந்துத்தான் ஆக வேண்டும். எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஒரு முறையாவது பைபிள் வாசிப்போமா? எத்தனை முறை வேதத்தை முடித்திருப்போம்? எத்தனை வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிருப்போம்? எத்தனை வசனத்தை ஆராய்ந்து பார்த்திருப்போம்? தீர்க்க தரிசனம் அல்ல, வசனம் முக்கியம். வசனத்தை மையப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப ஜெயிப்பதுக்கு பிசாசு வசனத்து மூலமா வரும். அப்படி எழுதிருக்குது, இப்படி எழுதிருக்குது. நம்ம சொல்லணும், என்றும் எழுதியிருக்கிறது. இட் ஆல்சோ ரிட்டன். இட்ஸ் மேனுவல் ஆஃப் மேன்கைண்ட். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வாங்கும்போது அதுக்கு மேனுவல் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிற மேனுவல் வேதாகமம். மூன்றாவது, எதில் மாற்றம் ஏற்பட வேண்டும்? வசனம் 47, அஞ்சியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். மூன்றாவது, ஜீசஸ் ரெசரக்ஷன் சேஞ்சஸ் அவர் விட்னஸ். நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை உயிர்த்தெழுதல் மாற்றி அமைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுதல் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நீங்களே சாட்சிகள். கல் புரட்டி போடப்பட்டதை கண்டோம், சீலை கிடக்கிறதை கண்டோம், தூதர்களை கண்டோம், இயேசுவையும் கண்டோம். நாமே சாட்சிகள். மிக முக்கியமாய் சாட்சியா இருப்பதற்கு 2 காரியம்: மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்ப ஊழியத்திலிருந்து கடைசி ஊழியம் வரைக்கும் அவர் சொன்ன காரியம் மனம் திரும்புதல். உயிர்த்தெழுந்த நாள்ல கூட அவர் சொல்றாரு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. நான் உங்கள் பாவத்தை மன்னிப்பேன். I will forgive. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார், ஆனால் இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபம். பரலோகராஜ்யம் போகணும். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சியாயிருங்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கும் மாற்றம் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும். இவைதான் நமக்கு சாட்சிகள். நான் முடிக்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் யோவான்ல அருமையாய் போடப்பட்டது, இயேசு கிறிஸ்து சாட்சி உள்ளவர். இந்த வசனத்துல நீங்க பிறகு தியானம் பண்ணுங்க. பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். குமாரன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆளுடைய கிரியைகளின் கிரியைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவருடைய கிரியைகள் மூலமாய் சாட்சி வருகிறது. யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தவர் யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். சீசர்கள், நீங்களே எனக்கு சாட்சிகள் சொன்னார். சீசர்கள் சாட்சிகள். நான் கேட்கிறேன், நாம் எப்படிப்பட்ட சாட்சி வாங்கியிருக்கிறோம்? அப்போஸ்தலர் 10:22, அப்போஸ்தலர் 22:12-15 எப்படி தெரியுமா சாட்சி வாங்கினாங்க? நல்லவர்கள் என்று சொல்லி நற்சாட்சி பெற்றாங்க. நற்சாட்சி. நற்சாட்சி பெறீங்களா, துர்சாட்சி பெறீங்களா? சாட்சியின் ஜீவியத்தில் மாற்றம் ஏற்பட போகிறது. எப்படி சாட்சி வரணும்? நல்லவன் சாட்சி வேணுமா, நல்லா இருக்கிறான்னு சாட்சி வேணுமா? எப்படி தெரியுமா சாட்சி வரணும்? நல்லா இருக்கிறான்னு சாட்சி வரக்கூடாது. நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெற்றார்கள். இயேசு நல்லா வாழ்ந்தாருன்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த உலகத்தில், ஆனால் நல்லவனா வாழ்ந்தார். பவுல் நல்லா வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லவனா வாழ்ந்தார். நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெற்றார். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, நல்லா வாழ முடியாமல் இருக்கலாம், ஆனால் நல்லவனாய் வாழ்ந்து பாருங்க. நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெறுங்கள். கஷ்டம்தான். உலகத்தில் சாட்சி பெறணும், குடும்பத்தில் சாட்சி பெறணும், சபையில் சாட்சி பெறணும், படிக்கிற இடங்களில் சாட்சி பெறணும், தேவன் சாட்சி கொடுக்கணும். 3 காரியம் சொன்னேன். 1, நம்முடைய கான்வர்சேஷன்ல மாற்றம் உண்டாகணும். 2வது, பைபிள் ரீடிங்ல, பைபிள் ஸ்டடியில மாற்றம் உண்டாகணும். இவெல்லாம் வேதத்தை அறியாதவர்கள். எத்தனை முறை வேதத்தை போதிச்சோம், வேதத்தை அறியல, வேதம் தெரியல. திரும்ப திரும்ப சொல்றார், நான் தான் உங்களுக்கு சொன்னேனே. பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு மாற்றம் உண்டாகணும். 3வது, சாட்சியின் ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகணும். இந்த 3 காரியம் முடிந்த உடனே தான்
இயேசு பரமேறி சென்றார். இவர்கள் சந்தோஷமாய் எருசலேம் திரும்பினார்கள். என்னை குறித்து எனக்கு தெரியும், என்னை குறித்து மற்றவங்களுக்கு தெரியும். சில காரியம் என்னை குறித்து எனக்கு தெரியும், சில காரியம் என்னை குறித்து மற்றவங்களுக்கு தெரியாது. சில காரியம் என்னை குறித்து எனக்கு தெரியாது, என்னை குறித்து சிலருக்கு தெரியும். சில காரியம் என்னை குறித்து எனக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். சாட்சியின் ஜீவம் அவசியம். நம் தேவ சமூகத்தில் இருக்கடங்களை அப்படியே உங்களை தாழ்த்துங்க. Hallelujah. The resurrection changes everything. உங்களுக்கு மாற்றம் வேணுமா? இந்த 3 காரியம் தான் சொன்னேன். இதை தவிர பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் மாற்றம், சுபாவத்தில் மாற்றம், செய்கையில் மாற்றம், பேச்சில் மாற்றம், நம்முடைய நடக்கையில் மாற்றம். மாற்றத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து போதகர் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 3 காரியங்களை திட்டமாய் நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். ஆண்டவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற, இந்த வாரத்தில் திருமண நாள் காண்கிற குடும்பங்களுக்கும் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தந்த ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உணர்த்துகிற, உருவாக்குகிற, உயிர்ப்பிக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய மைல் கல்லில் கால் வைக்க நீ உதவி செய்தீர். 365 நாட்களும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தர் நித்தமும் நீ நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீருற்று போல இருப்பாய் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் தங்கள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட குடும்ப ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். இந்த வாரம் முழுதும் ஆண்டவருடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தங்கி இருக்கிற இடத்துல ஜெபிக்க, வேதம் வாசிக்க கர்த்தரை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். வெளிநாடுகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாவலை கொடுப்பீராக. தேவனுடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். வெளி மாநிலங்கள், மாவட்டங்களில் வர முடியாத இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்தில் பெற்றோரோடு இணைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே தூரடங்கள்ல இருந்து டெலிவிஷன்லையும் யூடியூப்லையும் பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாராவது பலகீனத்தோடு இருப்பார்களானால் நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்கள் இருக்கிற பலகீனங்கள் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து ஒருமித்து அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போது எப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.